ஒன்று பார்க்கலாமா? ஒரு ஒரு மனிதனுக்கு எல்லாமே வசதி இருந்துச்சாம். வீடு, வாசல், மனைவி எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சான். அப்போ இது பிசாசு பார்த்துட்டே இருந்தானோ. பிசாசு பார்த்துட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, இவனோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட வேலையில் ஒரு ஆப் வச்சானோ. வேலையில் ஒரு ஆப் வேலை போயிடுச்சு. அப்போ இவன் யோசிக்கிறான், ஏன் வேலை போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அசால்ட்டாக விட்டுட்டான். அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, வீடு விற்கிற நிலமையில் வந்துருச்சு. வீடு விற்றுறான். மனைவி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் விட்டு போயிட்டான். இதை போன பிறகு அவன் உட்காந்து யோசிக்கிறான், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போய் ஆண்டு சன்னிதானத்தில் போய் உட்காந்தானோ. ஆனால் அந்த பிசாசுக்கு ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷம். அப்பாட அவனை இப்படியோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவனை வெக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பிசாசுக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏசப்பா சன்னிதானத்துக்கு போய் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாமே அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டோடு நெருங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டு அவனோடு கூட இருக்கிற அந்த சோதனை நேரத்துலையும் ஆண்டு பார்த்துட்டே இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டு பார்த்துட்டு தான் இருந்தார். ஆண்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஆனால் இவன் ஆண்டு சன்னிதானத்துக்கு என்ன பண்ணுறான், ஜெபிக்கவும் ஆண்டோடு இன்னும் அதிகமாக உறவாட ஆரம்பிக்கிறான். ஒன்றும் இந்த பிசாசுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவனை ஏசப்பானதை பிரிக்கலான்னு நினச்சோம், இவன் திருப்பி ஏசப்பாக்கிட்டே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசாசுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டோடு நெருங்க அவனுக்குள்ள ஆவியான அவன் என்னெல்லாம் இழந்தானோ, என்ன விஷயத்தெல்லாம் அவன் இழந்து அவன் வெக்கப்பட்டு போனான். அந்த இடத்துல கர்த்தர் அவன் தலையை நிமிர வைத்தா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷ சமாதானம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் சந்தோஷம் சமாதானம் விட்டு போக தான் செய்யும். ஆனால் ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் சந்தோஷ சமாதானத்தை நம்ம மத்தியில் கொடுக்குறவராக இருக்கிறார். அவரோடு நெருங்கி இருக்கும்போது ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் எப்பயுமே இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஆண்டவர் தேடுவீங்களா? நீங்கள் தேடவே மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து இன்னும் என்கிட்ட நீ வா என்கிட்ட வான்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறாரு. ஆண்டவர் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் தாவீது சொன்னது போல் நம்ம இன்னைக்கு உபத்திரப்படுகிறனால ஆண்டோட பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்தோ இல்லை இதை பார்த்தோ சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேதத்தை படிக்க ஆரம்பிங்க, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தரோடு சேர்ந்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.